ஃப்ரீடம், சுதந்திரம். யூ ஹாவ் டு பே அ பிக் ப்ரைஸ் ஃபார் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் அடிமையாக இருக்கும்போது எவ்வளவோ காசு கட்டி அவங்கள வாங்கியிருப்பாங்க, அவங்களை கொத்தடிமையாக வச்சுருப்பாங்க. அவங்கள திருப்பி அந்த அடிமைத்தனத்துலேருந்து எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பொருளை கொடுக்க, பணமாக இருந்தாலும் சரி, அது உயிராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது ஃப்ரீ கிடையாது. ஆனால் இயேசு உங்களுக்காக ஃப்ரீடமை ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஃப்ரீடம் ஃப்ரம் சின், ஃப்ரீடம் ஃப்ரம் த டெவில், சாத்தான்கிட்ட இருந்து ஃப்ரீடம், இந்த உலகத்தோட கஷ்டம் இருந்து ஃப்ரீடம், எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரீடம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அது ஃப்ரீ, அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர் ஏன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காருன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். நம்ம மேலே இருக்க பாசத்தினால, நம்ம மேலே இருக்க அன்புனால அதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஃப்ரீடமை யாரும் காசு கொடுத்துலாம் நம்ம வாங்கலை. இயேசு நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துருக்காரு. வை? அன்புங்க. உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்க அன்பு. ஏசப்பா ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது கரெக்டாக? அது எவ்வளோ பெரிய பாவம்.